மனக்கவலை போக்கும் ஆத்ம ஞானம். வணக்கம் நண்பர்களே. ஸோ இனி நம்ம பேச போகிற விஷயம், இந்த உலகத்தில் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் அனைவரையும் ஒரு நாளாவது பாதிக்கும் ஒரு விஷயம், அது மனக்கவலை. சிலருக்கு உடல் நோய் இருக்கும், சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், சிலருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், சிலருக்கு எதிர்கால பயம் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மனிதனை அதிகம் வதைக்கும் விஷயம் மனக்கவலை தான். ஏனென்றால் உடலில் காயம் ஏற்பட்டால் அதை மற்றவர்கள் பார்க்க முடியும். ஆனால் மனதில் இருக்கும் காயத்தை யாராலும் பார்க்க முடியாது. வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் ஒருவன் உள்ளுக்குள் அழுது கொண்டே இருக்கலாம். வெளியில் வெற்றிகரமாக தோன்றும் ஒருவன் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கலாம். இதற்கு காரணம் என்ன? ஏன் மனக்கவலை வருகிறது? ஆத்ம ஞானத்தின் பார்வையில் இதற்கான பதில் மிகவும் எளிமையானது. நாம் இல்லாத ஒன்றாக நம்மை நினைத்து கொள்வதால் தான் மனக்கவலை வருகிறது. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்கிறீர்கள். அதில் கதாநாயகன் கஷ்டப்படுகிறான். அவனை எதிரிகள் துரத்துகிறார்கள். அவன் அழுகிறான், அவன் போராடுகிறான். அப்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போதும் தெரியும், இது ஒரு திரைப்படம். அதனால் அந்த உணர்ச்சிகள் உங்களை முழுமையாக ஆக்கிரமிக்காது. ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நாம் ஒரு பாத்திரமாக வாழ ஆரம்பிக்கிறோம். நான் கணவன், நான் மனைவி, நான் தந்தை, நான் தொழிலதிபர், நான் தோல்வியடைந்தவன், நான் வெற்றியாளன், இப்படி பல அடையாளங்களை சேர்த்து கொள்கிறோம். பிறகு அந்த அடையாளங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் மனக்கவலை ஆரம்பிக்கிறது. பணம் குறைந்து விட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பயம். உடல்நிலை பாதிக்கப்பட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு பயம். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம். இந்த பயங்களின் அடிப்படையில் இருக்கும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நான் இந்த அடையாளங்கள் தான் என்று நம்புவது. ஆத்ம ஞானம் சொல்வது என்ன? நீங்கள் உங்கள் உடல் அல்ல, நீங்கள் உங்கள் மனம் அல்ல, நீங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நீங்கள் உங்கள் உணர்வுகள் அல்ல. இவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிற சாட்சி. ஒரு நாள் மகிழ்ச்சி வருகிறது, நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள். மற்றொரு நாள் துக்கம் வருகிறது, அதையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஒரு நாள் பயம் வருகிறது, அதையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் யார்? பயமா, துக்கமா, கவலையா? இல்லை, அவற்றை கவனித்து கொண்டிருக்கும் விழிப்புணர்வே நீங்கள். இதுதான் ஆத்ம ஞானத்தின் அடிப்படை. மேகங்கள் வானத்தில் வந்து போகின்றன, ஆனால் வானம் பாதிக்கப்படுவதில்லை. அதேபோல் எண்ணங்கள் மனதில் வந்து போகின்றன, ஆனால் உங்கள் உண்மையான இயல்பு பாதிக்கப்படுவதில்லை. இன்று நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுகிறீர்கள். 5 வருடங்களுக்கு முன் நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்று அந்த கவலை எங்கே? அது மறைந்து விட்டது. ஆனால் அதை கவனித்து கொண்டிருந்த நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள். எனவே மனக்கவலையை வெல்லும் வழி கவலையுடன் போராடுவது அல்ல, அதை பார்க்க கற்றுக்கொள்வதுதான். கவலை வந்தால் எனக்கு கவலை வருகிறது என்று பாருங்கள். பயம் வந்தால் எனக்கு பயம் வருகிறது என்று பாருங்கள். துக்கம் வந்தால் எனக்கு துக்கம் வருகிறது என்று பாருங்கள். அப்போது ஒரு அற்புதமான மாற்றம் நிகழும். நீங்கள் கவலை அல்ல என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் பயம் அல்ல என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எண்ணங்களும் அல்ல என்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த புரிதல் ஆழமாகும்போது மனக்கவலை மெதுவாக சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இருட்டை விரட்ட போராட வேண்டியதில்லை, ஒரு விளக்கை ஏற்றினால் போதும். அதேபோல் மனக்கவலையை வெல்ல 1000 போராட்டங்கள் தேவையில்லை. ஒரு சிறிய விழிப்புணர்வு போதும். நான் யார் என்ற கேள்வி போதும். ஆத்ம ஞானம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல, கவலை இல்லாத வாழ்க்கையை தேடுவதும் அல்ல. கவலை வந்தாலும் பயம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அவற்றால் அடிமைப்படாமல் வாழும் ஞானம், அதுவே உண்மையான சுதந்திரம், அதுவே மன அமைதி, அதுவே ஆத்ம ஞானம். நன்றி.